இது வந்து லைஃப்ல வந்து இது உண்மைங்க. இது அதாவது நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக எல்லாருமே நமக்கு ஆதரவா இருக்காங்க நீங்க நினைச்சிடவே கூடாது. திரும்ப சொல்றேன், நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்கன்றதுக்காக நம்மளுக்கு எல்லாம் ஆதரவா இருக்காங்கன்னு மட்டும் நீங்க ஒரு நாள் நினைக்க கூடாது. சில பேர் அமைதியா இருப்பாங்க, எது வரைக்கும் கேட்டீங்கன்னா பிரச்சனை வர்ற வரைக்கும் அமைதியா இருப்பாங்க. அவங்க மனசளவுல வந்து உங்களை பழி தீக்கணும், உங்க வீழ்ச்சி அவங்க பார்க்கணும்னே கங்கணம் கட்ட உட்காந்துருக்காங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உயர்வு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மேன்மை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மகிமையை பார்த்துட்டு அவங்களால பொறுத்து கொள்ள முடியாம அமைதியா வாயை மூட்ட உட்காந்துருக்காங்க. பட் தேர் வெயிட்டிங் ஃபார் an opportunity. ஒரு நாள் இவனுக்கு பிரச்சனை வரும், அப்ப நான் என்ன யாருன்னு காமிக்கிறேன். எஸ், சம்டைம்ஸ் லைஃப்ல வந்து சில ப்ராப்ளம்ஸ் வருது, சிலதெல்லாம் நல்லது. ஏன் தெரியுமா? சில பிரச்சனை வரும்போது தான் அவருடைய உண்மையான வண்ணம் என்னன்னு வெளியே தெரியும். The true colors of some people will come out when you go through problems. இத்தனை வருஷம் இந்த சீமை அவன் முகத்தையும் காட்டல, அவன் சத்தம் போடல, அமைதியா உட்காந்து. ராஜ்ய பாரம் வந்து ராஜாவின் கையில, தாவீதின் கையில ஸ்திரப்பட்டுருச்சு. அதனால நம்ம சொல்லுவோம், ஊர்ல சொல்லுவோம், வாழை சுருட்டிட்டு உட்காந்துருந்தானே அந்த மாதிரி உட்காந்துருந்தான். ஆனா ஒரு நாள் கேள்விப்பட்டான், சொந்த பையனே தாவீதுக்கு விரோதமா எழும்பிட்டான்னு கேள்விப்பட்டவன எவ்வளவு தைரியம் வந்துச்சு பாருங்க. இவன் ராஜா பலசாலிகள் நடந்து வராங்களாம், ஒற்றை ஆளா மேல இருந்து கல்லை தூக்கி போடுறானா, மண்ணை வாரி போட்டுட்டு வாய்க்கு வந்தபடி பேசுறான். நல்லா கவனிங்க, தாவீது ஒன்றும் பதில் செய்ய முடியாத கையாலாகாத மனுஷன் கிடையாது. இவன் பயங்கரமான ஆளு. உங்களுக்கு தெரியும்ல, கோலியாத்தை கல்லை வச்சு அடிச்சு கொண்டு போட்ட, இப்ப மேல இவனா கல்லை பாஸ் பண்றான். அந்த தூக்கி போட்ட கல்லை ஒண்ணு இவன் கையில கிடைச்சா கூட சீமையி அன்னைக்கு க்ளோஸ் அவன். ஆனா நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அபியூசிவ் வேர்ட்ஸ் when it is hurled against him, தனக்கு விரோதமாக இந்த வார்த்தைகள் அவனுக்கு வந்தபோது தாவீது என்ன செய்யலான்னு சொன்னா, அமைதியா போயிட்டான். he did not even speak. ஆனா அபிசாய் துடிக்கிறான், கொன்று போடலாம், இதை ஃபினிஷ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப அன்பா சொல்கிறேன், நாம அடிமைத்தனத்துல போய் சிக்காம இருக்கிறதுக்கு பிசாசு நமக்கு முன்பாக எழுப்புகிற இந்த தூஷண வார்த்தை இருக்கு பாருங்க, அதுல வந்து நீங்க பலி ஆயிடவே கூடாது. இது வந்து ஒரு ட்ராப். ஒருத்தர் நம்மளை வந்து செய்யாத குற்றங்களை செய்ததாக நம்மளை வந்து ரொம்ப கேவலமா பேசும்போது, தூஷணமா பேசும்போது நம்ம அமைதியா போனா நம்ம விடுதலையா வாழலாம். அந்த தூஷணத்துக்கு நீங்க பதில் சொல்ல இறங்கிட்டீங்க, அந்த வலையில நீங்க சிக்கிடுவீங்க. தாவீது என்ன பதில் சொன்னா தெரியுமாங்க? ஏங்க, கர்த்தர் அவனை தூஷிக்கும்படி வச்சிருக்கான், அவன் தூஷிட்டு போடும், விடு, நம்ம போலாம், நமக்கு இந்த வேலை வேண்டாம், நம்ம எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். பதில் கூட சொல்லலைங்க. நான் நினைக்கிறேன் நம்ம